பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் இருக்க என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சப்ஜெக்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் 3ல் இருக்க என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன். லாஸ்ட் வீடியோ வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் டைப் வந்து பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷனில் இருக்க தெர்மல் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து வர உடனே நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் வந்து நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, என்விரான்மெண்டல் டீக்ரேடியேஷன் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா சுற்றுச்சூழல் சீரழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுற்றுச்சூழல் சீரழிவு எதனால் வருதுன்னா நிறைய காரணங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். அதுவுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் இதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட என்விரான்மெண்ட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. process through which the natural environment is compromised in some way, reducing biological diversity and the general health of the environment. நம்மளோட environment-ஓட health, that means அந்த வந்து வளம், அது வளமாக இருக்கலாம், குவாலிட்டியாக இருக்கலாம், குவான்டிட்டியாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டீஃபாரஸ்டேஷன், ஃபாலிங் லெவல்ஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், சாயில் எரோஷன், மண் அரிப்பு, அதுக்கப்புறம் வாட்டர் பொல்யூஷனால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க என்விரான்மெண்ட் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்னிங் ஆஃப் ஃபோசில் ஃபியூவல்ஸ், இப்போ வந்து நிறைய வெஹிக்கல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஃபியூவல்ஸ் வந்து அதிகமாக போகிறதுனால பொல்யூஷன் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹோல் இன் த ஓசோன் லேயர் அண்ட் கம்பூஷன் ஃப்ரம் ஆட்டோமொபைல்ஸ் காசிங் எக்ஸ்ட்ரீம் ஏர் பொல்யூஷன் எஸ்பெஷலி இன் அர்பன் ஏரியாஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்பனைசேஷன் ஆனதுனால தான் அதிகமான ஏர் பொல்யூஷன் வரதுக்கான காரணமாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே கிராமத்திலேருந்து சிட்டியை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே இடத்துல நிறைய கூட்டமான மக்கள் வந்து வாழும்போது, வாழ்வாதாரத்தை அவங்க அதிகமாக பயன்படுத்தும் போது நிறைய விதமான பொல்யூஷன் வந்து வருது. அதில் ஒன் வந்து வாட்டர் பொல்யூஷன் அண்ட் ஏர் பொல்யூஷன் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட காசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிறது தான் மெயின் காரணமாக இருக்குது. ஏன்னா டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்வாதாரத்தை, நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷனை அங்கே ஸ்டார்ட் ஆகுது. வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் இன் த ஹியூமன் பாப்புலேஷன், நம்மளோட ஹியூமன் பாப்புலேஷன் வந்து அதிகமாக எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்மளோட இந்த என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் ஆகவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹை ப்ரெஷர் ஆன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இயற்கை வளங்களில் நம்ம அதிக ப்ரெஷர் கொடுக்கறதுனால நம்மளோட ஸ்பேசியஸாக வாழ்கிறதுக்காக, நம்மளோட வசதிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டையும் நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் அதிகமாக அழிக்கிறோம். அது அதிகமாக ப்ரெஷர் போட்டு அதை நம்ம வந்து விளக்க நினைக்கிறதுனால கூட இந்த என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ஹை ரேட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து சுரண்டப்படுறதுனால இந்த டீக்ரேடேஷன் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு க்ரோயிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ், அதிகமான ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே க்ரோ ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டீக்ரேடேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஃபேக்ட்ரிஸில் இருக்க கழிவு நீர்கள் வந்து வெளியேற்றதாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரிஸ்லேருந்து போகிற புகையாக இருக்கட்டும், இது எல்லாமே என்விரான்மெண்ட்டை பாதிக்கப்படுத்துது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் செட்டில்மெண்ட் ஆஃப் அர்பனைசேஷன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் ரூரல்லேருந்து அர்பனுக்கு வர்றதை அந்த செட்டில்மெண்ட்னாலுமே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் நடக்குது. அண்ட் தென் லாஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஃபங்க்ஷன் ஆஃப் மேன். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனுஷனோட பொருளாதார ரீதியாக வந்து அவன் நிறைய விஷயங்களை வந்து பயன்படுத்துறதா இருக்கட்டும், அதுக்காக உற்பத்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ஆக என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக்காக, பொருளாதாரத்துக்காக நம்ம பண்ணுற நிறைய விஷயங்கள்னால என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 மேஜர் கேட்டகரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டீக்ரேடியேஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் மேன் இன்டியூஸ்டு என்விரான்மெண்டல் பொல்யூஷன்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக டீக்ரேட் ஆகிறது எதனால் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் இன்டியூஸ்டு என்விரான்மெண்டல் பொல்யூஷன். மனிதனால், இயற்கையினால் பேரழிவு, இயற்கையினால் அழிவுன்னு ஒரு பக்கம் இருக்கிறத தாண்டி இந்த மாதிரி மேனுமே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரியான கழிவுகளை வெளியேற்றதாக இருக்கட்டும், நம்ம வசதிக்கு மரங்களை வெட்டுறதா இருக்கட்டும், நம்ம வசதிக்கு இயற்கையை வந்து அழிக்கிறதா இருக்கட்டும், இப்படி பண்ணும்போது சீரழிவு பொறுமையாக நடந்துட்டுருக்கு. ஆனால் அது சீரழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்ட்ரீம் அட்வர்ஸ் சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்டல் குவாலிட்டி ப்ராட் இன் இம்மீடியட்லி பை நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னாலையுமே இல்லை நேச்சுரல் ப்ராசஸாலையுமே நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அழிவுகள் வந்து வர ஆரம்பிக்குது. என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு விஷயம் நடக்கும்போது அது நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதிக்கப்படுது. இப்போது அந்தந்த காலத்தில் அது நடக்கணும்னு சொல்கிறாங்க. மழை பெய்கிற காலத்தில் மழையும், வெயில் அடிக்கிற காலத்தில் வெயிலும், குளிர் அடிக்கிற காலத்தில் குளிரும், இந்த மாதிரியான சீசன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. பட் இந்த சீசன்ஸ் மாறும்போது நம்மளோட என்விரான்மெண்ட்டை எல்லாத்துமே மாற ஆரம்பிக்குது. ஸோ மேனாலேயுமே வந்து நம்மளோட என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் நடக்குது, ப்ளஸ் நேச்சுரல் ப்ராசஸ்னாலேயுமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னு பார்த்தோன்னா, என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கும் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கொஷினாக கேட்கல, பட் நீங்கள் வந்து அந்த கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு இதை பற்றியான டவுட் வந்து வரலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான மீனிங் தான். இதுவும் என்விரான்மெண்ட்டை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது, அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனுமே என்விரான்மெண்ட்டை பாதிப்புக்கு உள்ளாக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ன்றது என்விரான்மெண்ட்டை மாசுபடுத்துறதுனால வரக்கூடிய பாதிப்புகளை தான் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சொல்கிறோம். அதனால தான் அதோட டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், தெர்மல் பொல்யூஷன், இந்த மாதிரியான பொல்யூஷன்லாம் பார்க்கணும். பட் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்டல் மாசுபடுத்துறதுனாலையும் ஒரு விதமான அழிவை நோக்கி போயிட்டுருக்கு, சீரழிவை நோக்கி போயிட்டுருக்கு. ரெண்டாவது, இயற்கையினால் வரக்கூடிய பாதிப்பாலையும் என்விரான்மெண்ட் வந்து சீரழிவை நோக்கி போயிட்டுருக்கு, தட் மீன்ஸ் டீக்ரேடேஷனை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து வெறும் மாசு மட்டும்தான் படுது, தட் மீன்ஸ் ரெண்டும் பொல்யூஷன் மட்டும்தான் ஆகுது. என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் வெறும் பொல்யூஷன் மட்டும்தான் ஆகுது. பட் இந்த டீக்ரேடேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷனும் ஆகுது, அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அழிவு, இந்த மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை சுனாமி வரதா இருக்கட்டும், எர்த்குவேக்காக இருக்கட்டும், இது எல்லாமே இதோட காரணங்களாக வந்து பேசப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர். உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன, லேண்ட் ரிசோர்ஸஸ்னால் என்ன பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன், இந்த கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ வீடியோ.